ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்னு ஒரு போயம் பார்க்க போகிறோம். கீவ் பட்டேல் அவர்களோட போயம் தான் இது. போயட்டோட பேர் கீவ் பட்டேல். ஆன் கில்லிங் எ ட்ரீ. ட்ரீ உங்களுக்கு தெரியும், மரம். கில்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகடிக்கிறது, கொலை பண்ணுறது, அதுதான் கில்லிங். இந்த வேர்ட் மனுஷங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே ஒரு ட்ரீக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கில்லிங் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு கேட்குறக்கு அப்படி ஒன்று பிடிச்ச மாதிரி வேர்டாக இல்லை இல்லையா? ஒரு மரத்தை சாகடிக்கிறது, என்னதான் அது மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை கில் பண்ணுறது, சாகடிக்கிறது அப்படிங்கிறது கேட்குறக்கு நல்லா இல்லை இல்லையா? இந்த போயமில் ஒரு மரத்தை சாகடிக்கிற அந்த ப்ராசஸ் பற்றி சொல்கிறார். ஓகேவா? ஒரு மரத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். ஸோ அப்போ மரத்தை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு சொல்கிறாருன்னா, என்ன இது மரத்தை வெட்டலாமா அப்படின்னா கிடையாது. கீவ் பட்டேலுக்கு இயற்கை மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம், சுற்றுச்சூழலில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அவர் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, அவர் இன்டைரக்டாக சொல்ல வரார். இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு நம்ம அந்த மரத்தை சாகடிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த மரம் பாவம், அதுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும். அந்த வலியும் வேதனையும் நம்ம மரத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் இன்டைரக்டாக சொல்ல வரார். எந்த ட்ரீஸையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக இந்த போயட் சொல்ல வர்றது. ஓகேவா? ஓகே, ஆன் கில்லிங் எ ட்ரீ போயம் பார்க்கறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் வார்ம் அப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் எ ட்ரீ? ட்ரீனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், ட்ரீனா என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரீ அப்படிங்கிறது ஒரு பிளான்ட், ஒரு தாவரம். பிக் பிளான்ட்னு சொல்லலாம், பிக் அண்ட் டால் அப்படின்னு சொல்லலாம். பிக் அண்ட் டால் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா உயரமாக இருக்கிறது, பெருசாக இருக்கும், நிறைய கிளைகள் இருக்கும், நிறைய இலைகள் இருக்கும் இல்லையா? பல வருஷங்கள் வாழக்கூடியது, பல்லாண்டு தாவரம் அது. Why trees are important for our survival? நம்மோட சர்வைவலுக்கு, நாம் வாழ்வதற்கு, தொடர்ந்து வாழ்வதற்கு ட்ரீஸ் இம்பார்ட்டன்ட். Why? ஏன்? பிகாஸ் ட்ரீஸ் தான் நிறையா நமக்கு கொடுக்குது இல்லையா? நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது, தென் ஷேட் கொடுக்குது, ரெயின் மழை கொண்டு வருது, நிறையா ஃப்ரூட்ஸ் இது மாதிரியெல்லாம் கொடுக்குது, வுட் கொடுக்குது. நம்ம ட்ரீஸோட யூஸை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு லாங் டஸ் இட் டேக் அ ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல் சைஸ்? ஒரு ட்ரீ அதோட ஃபுல் சைஸுக்கு வளரணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துடனே மரமாயிருமா? ஆகாது இல்லையா? நீங்கள் ஒரு மரக்கன்று வளர்த்தணும் அப்படின்னா ஒரு சின்ன செடியாக நட்டுவீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துவீங்க. அது மரமாகிறது உடனே ஆகிடாது. ஒரு நாள் 2 நாள் ஆகிடாது, ஒரு வாரம் 2 வாரத்தில் ஆகிடாது, ஒரு மாதம் 2 மாதத்துலேயும் ஆகிடாது, பல வருஷங்கள் ஆகும். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிளைமேட் பொறுத்தது, தண்ணி அதுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்குது அதை பொறுத்தது அந்த மரம் வளருது. பட் எப்படி இருந்தாலும் ஒரு மரம் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக பல வருஷங்கள் ஆகும். நல்லா பெரிய மரமாக கிளைகள் பரப்பி ஃபுல்லாக வளர்கிற மரம் 30 இயர்ஸ் கூட சொல்கிறாங்க, 30 வருஷங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது ஓரளவுக்கு வளர்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு தேவைப்படும். பல வருஷங்கள் அந்த மரம் கஷ்டப்பட்டு வளருது இல்லையா? அவ்வளோ பல வருஷங்கள் வளர்ந்ததை தான் நம்ம ரொம்ப சீக்கிரமாக வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் டு கட் டவுன் அ ட்ரீ? ஒரு ட்ரீ வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வளர்த்துறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஒரு ட்ரீயை வெட்டணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ட்ரீ வெட்டணும் அப்படின்னா? 1 டே ஆகும், 1 டே, ஆஃப் டே ஆகும் இல்லையா? அரை நாள் அல்லது ஒரு நாள் ஆகும். எதுக்காக? ஃபர்ஸ்ட்டு ட்ரீஸ் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்க, அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா? அதில் இருக்கக்கூடிய கிளைகளையெல்லாம் வெட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட மெயின் பஃப் இருக்கு இல்லையா, மெயினான கிளை இருக்குல்ல, அதையே வெட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த வேரையெல்லாம் தோண்டி எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் 1 டே கூட ஆகிடும். ஓகேவா? இப்போது போயம் பார்க்கலாம். போயட்டோட பேர் கீவ் பட்டேல். ஃபர்ஸ்ட் போயட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறம் போயம் பார்க்க வரலாம். அபவுட் த ஆத்தர். Dr. Giv Patel is one of the prominent Indian poets.
His famous works include Evening, Forensic Medicine and From Bombay Central. He has also penned 3 plays. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. This poem is taken from his poetry collection, Poems, published in 1966. 1966ல இவர் கிவ் பட்டேல் எழுதின போயம்ஸ் எல்லாம் சேர்த்து போயட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு கலெக்ஷனாக போட்டிருக்காங்க 1966ல். அந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் நமக்கு இந்த போயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவ் பட்டேல் அப்படிங்கிறவர் போயட் மட்டும் கிடையாது, அவர் டாக்டரும் கூட. இந்தியன் போயட்டு தான் அவர், முக்கியமான இந்தியன் போயட் அவர். அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னா ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் இதெல்லாம் சொல்லலாம். அவர் 3 பிளேஸ் கூட எழுதியிருக்கார். பிளேஸ்னால் ட்ராமா, அது கூட அவர் எழுதியிருக்கார். போயட்ரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கார். போயட்ரிக்குன்னு ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கார். ரிஷி வேலி ஸ்கூலில் பல வருஷங்களாக அவர் போயட்ரிக்குன்னு ஒர்க் ஷாப்பெல்லாம் நடத்திட்டு வர்றார். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து நேச்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் உண்டு. சுற்றுச்சூழல் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இந்த போயமில் மரங்களை வெட்டுறதை பற்றி அவர் ஏன் கொடுத்துருக்கார் அப்படின்னா, நம்ம இப்படியெல்லாம் இவ்வளோ வருஷங்கள் வளர்ந்த மரத்தை இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம எவ்வளோ கொடூரமானவங்களாக இருக்கிறோம், மரத்தை வெட்டும் போது நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு நம்மளோட குரல்ட்டி, நம்மளோட கொடூரத்தன்மையை பற்றி சொல்ல வரார். மரத்தோட பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணணும், மரத்தை வெட்டுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த போயமில் சொல்கிறார். ஓகேவா? வாங்க போயம் பார்க்கலாம். Now read the poem which speaks about the pain of trees. ட்ரீஸோட பெயின் பற்றி நம்ம இந்த போயமில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸே அதோட பெயின் சொல்கிற மாதிரி, அதோட கஷ்டத்தை மரம் சொல்கிற மாதிரி. It takes much time to kill a tree. Not a simple jab of the knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous height sprouting leaves. It takes much time to kill a tree. நம்ம நினைப்போம் ஒரு மரத்தை கில் பண்ணுறதுக்கு, ஒரு மரத்தை சாகடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அது என்ன வெட்டுத்தல்லுனா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அப்படி கிடையாது. ஒரு மரத்தை கில் பண்ணுறது அப்படிங்கிறது இட் டேக்ஸ் மச் டைம், ரொம்ப நேரம் ஆகும். அது உடனே ஒரே வெட்டில் கத்தி எடுத்து ஒரு சிம்பிள் ஜாப் அப்படின்னு என்னன்னா கத்தியால் ஓங்கி வெட்டுறது. கத்தியால் ஒரே வெட்டாக அந்த மரத்தை வெட்டி தள்ளுறதால மட்டும் அந்த மரத்தை கொலை பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது, டோட்டலாக அந்த மரத்தை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அது அந்த மரம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வளர்ந்துருக்கு. அந்த மரம் வளர்க்கு பல வருஷங்கள் ஆகிருக்கு. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது பூமியில் ஏர்த்தில் இருக்கக்கூடியதை கன்சியூம் பண்ணியிருக்கு. எர்த்தில் பூமியில் மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை எல்லாம் அதை உறிஞ்சி எடுக்குது. அதை உறிஞ்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை விட்டு வெளியில் வந்து அது ஃபீட் பண்ணிக்குது. அதுக்கு தேவையான ஃபீடிங் அதே எடுத்துக்குது. க்ரஸ்ட் அப்படிங்கிறது பட்டைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மரம் வளர்வதற்கு தேவையானதெல்லாம் அதுவே தானாக எடுத்துக்குது. அது எப்படி? அப்சார்பிங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், பல வருஷங்களாக ஆண்டு கணக்கில் அது சன்லைட், சூரிய ஒளி, ஏர் காற்று, வாட்டர் தண்ணீர், இதையெல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணிக்குது, அதுவே உறிஞ்சிக்குது. மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் அது வளர்ந்துருக்கு. ஒரே நாளில் இப்போ நம்ம செடி நட்டின உடனே அது மரமாயிறதில்ல. பல வருஷங்களாக அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு தேவையானதையெல்லாம் எடுத்து அதுக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துட்டு அது வளர்ந்துருக்கு. And out of its leprous height sprouting leaves. ஸோ நீங்கள் அப்படியே வெட்டுனீங்கன்னா கூட இங்கே லெப்ரஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா தொழு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, குஷ்ட நோய் அப்படிம்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, குஷ்ட நோய் வந்தவங்க அவங்க ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழு நோய் வந்தவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்காது, மேடு பள்ள மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் அந்த மரத்தோட மேல் பட்டை இருக்கு இல்லையா, க்ரஸ்ட்னா பட்டை. அந்த மரத்தோட பட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லெப்ரஸ் ஹைட், அதாவது செதிலாக இருக்கும், ஸ்கேல்ஸாக இருக்கும். அதில் செதிலாக நீங்கள் மரத்தோட
மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா மரத்தில் செதில் செதிலாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா, ஸ்மூத்தாக சாஃப்டாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், செதில் செதிலாக இருக்கும், மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரே சமமாலாம் இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுதான் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு இடத்துல வெட்டுறீங்க நைஃபால், ஒரே ஒரு வெட்டிட்டிங்கன்னா கூட அந்த மரம் செத்து போகாது, அது சாகடிக்க முடியாது. நீங்கள் வெட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணும், அந்த செதிலிருந்து அந்த லெப்ரஸ் ஹைட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரத்தோட பட்டை, அந்த பட்டையிலிருந்து ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ், ஸ்ப்ரவுட்னா துளிர்த்து வரும், லீவ்ஸ் இலைகள் துளிர்த்து வரும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும், வெட்டின மரத்தில் இருந்தெல்லாம் இலைகள் துளிர்த்து வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த க்ரஸ்ட்டு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தோட பட்டை தான் ரொம்ப மரம் பல வருஷங்கள் ஆகும்போது அந்த பட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸ்கேல்ஸ் செதிலாக இருக்கும், அப்படி இருக்குமே தவிர, ஆனால் அதிலிருந்து துளிர்த்து வரக்கூடிய லீவ்ஸ் பார்த்திங்கன்னா, இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக க்ரீனாக ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. ஸோ ஹேக் அண்ட் சாப். ஹேக் அப்படிங்கிறது ஒரே வெட்டி தள்ளுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மரத்தை வெட்டுறது. சாப் அப்படிங்கிறது துண்டு துண்டாக நறுக்கிறது, அந்த பிரான்ச் எல்லாம் நறுக்குவாங்க இல்லையா, இது மாதிரி நறுக்கிறது. ஸோ நீங்கள் மரத்தை ஹேக் பண்ணுறதாலேயோ சாப் பண்ணுறதாலேயோ வெட்டுறதாலேயோ துண்டு துண்டாக நறுக்கிறதாலேயோ அந்த மரத்தை சாகடிக்க முடியாது. இதனால் மட்டும் அந்த மரம் டிஸ்ட்ராய் ஆகாது, அழிஞ்சு போயிடாது. நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். ஸோ நம்ம அதை வெட்டும்போது அதை சாக போகிறதில்ல, டிஸ்ட்ராய் ஆகாது. இன்னும் கூட நம்ம அது எப்படி தெரியுமா, இப்போ நம்ம வெட்டும்போது த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல்னா குணமாயிரும் அப்படின்னு அர்த்தம். ப்ளீடிங் பார்க், ப்ளீடிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ரத்தம் வர்றதுக்கு சொல்லுவோம். மனுஷங்களுக்கு காயம் பட்டு ரத்தம் வருதுன்னா ப்ளீட் ஆகிட்டுருக்கு, ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மரத்துக்கே போயிட்டு சொல்லியிருக்கார் ப்ளீடிங் பார்க். அதாவது அந்த ப்ளீடிங்னு எதை சொல்கிறாருன்னா, நீங்கள் மரத்தை வெட்டும்போது அந்த மரத்துக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாறு மாதிரி வரும் இல்லையா, மரத்தை வெட்டுனீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பிசின் மாதிரி வரும். ஸோ அதைத்தான் இங்கே ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அந்த மரத்தை வெட்டும்போது அந்த மரத்துக்குள்ளே இருந்து அந்த பிசின் மாதிரி திரவம் மாதிரி வரும். பட் அது என்ன ஆகிடும், ஹீல் ஆகிடும். ஹீல்னா குணமாயிரும். நீங்கள் அப்படியே அந்த மரத்தை விட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே ஹீல் ஆகி குணமாகி திரும்பவும் அந்த மரம் என்ன பண்ணும், வளர ஆரம்பிச்சிரும். அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ். நீங்கள் மரத்தை வெட்டிட்டிங்கன்னா கூட அந்த ப்ளீடிங் பார்க்கு என்ன ஆகும், வெட்டப்பட்ட அந்த பகுதியானது, அடிமரமானது திரும்பவும் குணமாகி அதிலிருந்து கிரவுண்டுக்கு பக்கத்தில், தரைக்கு பக்கத்தில், மண்ணுக்கு பக்கத்தில் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ், நல்லா க்ரீன் கலரில் ட்விக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ட்விக்ஸ்னு என்ன சொல்லுவோம், சின்ன சின்ன கிளைகள், ரொம்ப சின்ன சின்ன குச்சி மாதிரி சின்ன சின்ன கிளைகள் அதில் வர ஆரம்பிக்கும், துளிர்த்து வர ஆரம்பிக்கும். மினியேச்சர் பவுஸ்னால் கிளை, மினியேச்சர்னால் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கிளைகள் அதில் வர ஆரம்பிச்சிரும். விச் இஃப் அன்செக்டு வில் எக்ஸ்பேண்ட் எகெயின் டு ஃபார்மர் சைஸ். அதாவது திரும்பவும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வில் எக்ஸ்பேண்ட் எகெயின், மறுபடியும் அது பழையபடி வந்துடும். நீங்கள் விட்டுட்டீங்க, ஒரு டைம் வெட்டினதோடு விட்டுட்டீங்க, வேறு எதுவுமே செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆகி அதிலிருந்து அப்படியே இலைகள் எல்லாம் துளித்து வரும், ட்விக்ஸ் எல்லாம் வரும், சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வரும். அப்புறம் சீக்கிரமாகவே என்னாகும், வில் எக்ஸ்பேண்ட் எகெயின், மறுபடியும் மரம் பழையபடி வந்துடும், பழையபடி பெருசாக வந்துடும். டு ஃபார்மர் சைஸ், பழைய சைஸ்க்கு அது திரும்பவும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மரத்தை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சாகடிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. நம்ம கத்தியில் வெட்டிட்டோம், கோடாரியில் வெட்டிட்டோம், உடனே மரம் செத்து போகணும்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் என்ன தான் அதை வெட்டினாலும், என்ன தான் துண்டு துண்டாக நறுக்குனாலும் அது சாகாது,
உங்களால் அதை சாகடிக்க முடியாது. நீங்கள் அதுக்கு எவ்வளோ பெயினாக இருந்தால் கூட அது சாகாது. திரும்பவும் அந்த ப்ளீடிங் பார்க், அதில் நீங்கள் வெட்டுப்பட்ட காயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குணமாகி திரும்பவும் என்னாகும், துளிர்த்து வளர ஆரம்பிக்கும். ட்விக்ஸ் வரும், சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வரும். மறுபடியும் கொஞ்ச நாள்லேயே பழைய சைஸ்க்கு அந்த மரம் திரும்பவும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மரத்தை கில் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. நீங்கள் இவ்வளோ செஞ்சால் கூட அந்த மரம் திரும்ப திரும்ப என்னாகும், எழுந்து வரும், பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். No, the root is to be pulled out. One of the anchoring earth, it is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed, the source wide and wet, the most sensitive hidden for years inside the earth. No, இங்கே நோ அப்படின்னு அவர் எதுக்கு சொல்கிறார், நீங்கள் வெட்டுறதால இந்த மரம் சாகாது, கண்டிப்பாக அது அழிஞ்சிரும் நினச்சிடாதீங்க. நோ, இல்லை, அது சாகாது. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். நீங்கள் அந்த மரத்தை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ரூட், அதுதான் மரத்தோட சென்சிட்டிவ் ஏரியா. அதாவது மரத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னா ரூட் தான், வேர் தான். ஒரு மரத்துக்கு ஆதாரமே வேர் தான். அந்த மரத்தினுடைய ஆதாரமான ரூட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டு பி புல்ட் அவுட், வெளியில் கொண்டு வரணும், இழுத்து வெளியில் கொண்டு வரணும். ஒன் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். ஆங்கரிங் அப்படின்னா, ஆங்கருங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ போட்டு, இப்போ ஷிப்பில் போட்லலாம் பார்த்தீங்கன்னா பாய்மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படகை பிடிச்சு கடலில் நிறுத்தி வச்சுருக்கக்கூடியது, உறுதியாக நிறுத்தி வச்சுருக்கக்கூடியது ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த கடலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாய்மரத்தை இங்கே மரத்துக்கு கொண்டு வரார், அந்த மரத்துடைய ரூட்டுக்கு கொண்டு வரார் போயட். ஓகேவா? எப்படி அந்த படகுல இருக்கக்கூடிய பாய்மரமானது, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பாய்மரம் பாய்ச்சும்போது அப்படியே உறுதியாக நிலையாக நிற்கிதோ, அதே மாதிரி தான் இந்த மரம் நிலையாக நிற்கிறதுக்கு, நல்லா உறுதியாக நிற்கிறதுக்கு, பூமியில் பற்றி நிற்கிறதுக்கு அது என்ன உதவியாக இருக்குது, ரூட். அந்த ரூட் தான் மண்ணுக்குள்ளே பற்றி இந்த பூமிக்கும் ரூட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய, மரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷனே அந்த ரூட் தான் ரொம்ப உறுதியாக அந்த பூமியோட மரத்தை பிணைச்சிருக்கு. இட் இஸ் டு பி ரோப்டு. அதை என்ன பண்ணணும், நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா கைத்தால் கட்டி, டைடு, இன்னொரு பக்கம் நல்லா இழுத்து கட்டி, அந்த கைத்தை இழுத்து கட்டி, அண்ட் புல்ட் அவுட், ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி. நீங்கள் என்ன பண்ணணும், கைத்தை கட்டி அந்த மரத்தை நல்லா வேறு ஒரு மரத்தோடையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று இழுத்து கட்டி புல்ட் அவுட், நல்லா இழுக்கணும். இழுத்து அந்த என்டையராக ஃபுல்லாக அதை ரூட் வந்து வெளியில் வர மாதிரி நீங்கள் பிடுங்கணும். அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ்னா குகை. இங்கே எர்த் கேவ்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த ரூட் இருக்கும் இல்லையா, மரத்தோட ரூட் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் எர்த் கேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூட் நீங்கள் மரம் தோண்டி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், குகை மாதிரி எவ்வளோ ஆழமாக பள்ளமாக இருக்கும். ஏன்னா ரூட் அந்த இடத்துல இருந்திருக்கும். ரூட் வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அதைத்தான் எர்த் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூட் இருக்கக்கூடிய அந்த குகை மாதிரி எர்த் கேவ்லேருந்து அந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக என்டையராக நீங்கள் என்ன பண்ணணும், எர்த்லேருந்து அதை பிடுங்கி எடுக்கணும். கைத்தால கட்டி இழுத்து அதை பிடுங்கிடணும். அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்டு, த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட். ஸோ அந்த ஸ்ட்ரென்த், மரத்தோட ட்ரீயே எதில் இருக்குது, அந்த த ஸ்ட்ரென்த்தே எதில் இருக்குது, ட்ரீயோட ஸ்ட்ரென்த்தே எதில் இருக்குது, அந்த ரூட்டில் தான் இருக்குது. ரூட் தான் அந்த மரத்துக்கு ஆதாரம். நீங்கள் ரூட்டை விட்டுட்டு வேறு எந்த பார்ட்டை நீங்கள் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணாலும் அந்த மரம் வந்து அப்படியே தான் இருக்கும், மறுபடியும் துளித்து பழைய நிலைமைக்கு வந்துடும். மரத்தை டோட்டலாக நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சா அந்த ரூட்டையே நீங்கள் பிடுங்கி எடுத்துடணும். அந்த ட்ரீயோட ஸ்ட்ரென்த்தே அந்த ரூட் தான். அப்படி நீங்கள் பிடுங்கும்போது அது எப்படி இருக்குமா, த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட், வெள்ளை கலரில் இருக்கும். உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சம் படாத ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் வெட், ஈரமாக இருக்கும். மண்ணுக்குள்ளே அது பதிஞ்சிருக்கும். ஸோ ஈரமாக இருக்கும். த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த். பல வருஷங்களாக ஹிடன் மறைஞ்சிருக்கு. இந்த மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருந்த அந்த வேர் மோஸ்ட் சென்சிட்டிவ்,
ட்ரீயோட மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் அதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதுதான். ட்ரீக்கு, ஒரு மரத்துக்கு ஆதாரமே அதுதான். பல வருஷ கணக்காக அது மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, மண்ணை இறுக பிடிச்சு வச்சிட்ருக்கு. அதை நீங்கள் பிடுங்கி எடுக்கும்போது, அந்த மரத்தை வேரோட கைத்தை கட்டி இழுத்து வேறையே தோண்டும்போது அது எப்படி இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும், ஈரமாக இருக்கும். தென் the matter of scorching and chalking in sun and air, browning, hardening, twisting, withering and then it is done. ஸோ இப்போ கைத்தை கட்டிட்டீங்க, மரத்தோட கிளைகளை ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி கிளைகளையெல்லாம் வெட்டி கைத்தை கட்டி இழுத்து அந்த வேரோட மரத்தை பிடுங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சா? தென் த மேட்டர் ஆஃப் ஸ்கார்ச்சிங் அண்ட் சாக்கிங், இன்னும் அதோட முடியல. என்ன ஆகும் தெரியுமா? திரும்பவும் நீங்கள் வேரோட பிடுங்கி எடுத்ததுக்கப்புறமே அந்த மரம் திரும்ப வெயிலில் வெப்பத்தாலையும் நீங்கள் வெட்டி போட்டுட்டோம், நம்ம வேரையே தோண்டி எடுத்துட்டோம். ஸோ வேர் இருந்தால் தான் அது தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்ருக்கும். மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி, சத்துக்கள், உரம் இதெல்லாம் உறிஞ்சி அந்த மரம் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த வேரையே பிடுங்கி எடுத்துட்டோம். நம்ம வேரோடு தோண்டி எடுத்து அந்த மரம் வீழ்ந்து கிடக்கும்போது அது வெயிலில் கிடக்குது இல்லையா? அது கடுமையான வெப்பத்தாலையும் சூரிய வெப்பத்தால் காற்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயல்பை இழந்துட்டு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கும். இன் சன் அண்ட் ஏர் ப்ரௌனிங் அப்படியே அதோட கலர் மாறிட்டுருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலருக்கு மாறும். ஹார்டனிங் ரொம்ப கடினமாகும், ஏன்னா வெயிலில் காயும் போது ரொம்ப இறுக்கமாகிடும். ட்விஸ்டிங் ரொம்ப சுருங்கி போய் இறுக்கமாகி ட்விஸ்ட் ஆகி. விதரிங் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் என்னாகும்? கொட்ட ஆரம்பிக்கும், உதிர ஆரம்பிக்கும். அண்ட் தென் இட் இஸ் டன், அதுக்கப்புறம் என்னாகும்? அந்த மரம் செத்து போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மரம் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சின்னு அர்த்தம், அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு மரத்தை கில் பண்ணுறது அப்படிங்கிறதுல. ஸோ இது ஈஸியானது கிடையாது, ஈஸியான ஜாப் கிடையாது. ஒரு மரத்தை நீங்கள் கில் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியானது கிடையாது. இவ்வளவும் பண்ணி சன்னில் ஏரில் கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சி போய் வேரெல்லாம் செத்து போய் அதுக்கப்புறம் தான் அந்த மரம் டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதை படிக்கும்போது நமக்கு ஹாப்பியாக இல்லை இல்லையா? அந்த மரத்தோட ஃபீலிங்ஸ் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம். அந்த மரம் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்து எவ்வளோ வருஷங்கள் ஆகிருக்கும் ஒரு மரம் ஆகிறதுக்கு, எவ்வளோ சத்துக்கள் எடுத்து கஷ்டப்பட்டு அது சர்வை பண்ணிகிட்ருக்கு. அப்படிப்பட்ட மரத்தை நாம் என்ன பண்ணுறோம்? செல்ஃபிஷாக நம்மோட சுயநலத்துக்காக நம்ம போய் வெட்டி எடுக்கிறோம். அப்படி வெட்டி எடுக்கும்போது அது எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் பாருங்கள் இல்லையா? அதோட மரத்தோட பெயின் எப்படி இருக்கும், மரத்தோட வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த மரத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதை பற்றி போயட் இந்த போயமில் சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கு அர்த்தம் இந்த ட்ரீ நம்ம வெட்டி எடுக்கணும், இப்படியெல்லாம் செஞ்சு வெட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ கஷ்டம் நம்ம மரத்துக்கு கொடுக்குறோம், அதனால் நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக போயட் இந்த போயமில் சொல்ல வரார். ஓகேவா? ஸோ இந்த போயம் இன்னொரு முறை படித்து பார்க்கலாம். It takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. So hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to farmer size. No, the root is to be pulled out, one of the anchoring earth. It is to be roped, tied, and pulled out, snapped out or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. Then the matter of scorching and chalking in sun and air, browning, hardening,
twisting, withering, and then it is done. Okay, now glossary. Jab, not job, jab. Jab means to poke or thrust abruptly with a short quick blow. நம்ம வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. crust means the brown hard outer portion or surface, மரத்தோட வெளிப்பகுதி, அதாவது பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா. leprous, covered with scales, செதில் செதிலாக இருக்கிறது, அந்த leprous அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. hide, the strong thick outer skin, ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிமையான திக்கான அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதான் ஹைட். மினியேச்சர், மினியேச்சர் மீன்ஸ் வெரி ஸ்மால். ஜாப், ஜாப் மீன்ஸ் கத்தியால் திடீர்னு குத்துறது அப்படிங்கிறதுக்கு ஜாப்னு சொல்லுவோம். இங்கே மரத்தை வெட்டுறது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே டைமில் நம்ம கத்தியில் நைஃப்லேயோ இல்லை கொடரிலையோ போய் ஒரே வெட்டாக வெட்டி தள்ளுறதால அந்த மரத்தை நீங்கள் கில் பண்ண முடியாது. crest, crest மீன்ஸ் பட்டை. இந்த மரத்துக்கு வெளிப்புறம் பகுதி இருக்கும் இல்லையா, பட்டைன்னு சொல்லுவோம், அதுதான் crest. leprous, leprous மீன்ஸ் தொழுநோய். hack, hack மீன்ஸ் வெட்டுறது. chop, chop மீன்ஸ் துண்டுகளாக வெட்டுறது. hackனா அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டுறது. chop அப்படிங்கிறது துண்டு துண்டாக வெட்டுவோம் இல்லையா, நறுக்கிறது. bow, bow மீன்ஸ் பெருங்கிளை, அதாவது மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம், மரத்தோட மெயின் பார்ட்டு, மெயின் கிளை, அதுதான் bow அப்படின்னு சொல்கிறது. ஸ்கார்ச்சிங், ஸ்கார்ச்சிங் மீன்ஸ் வெப்பம். வெப்பத்தில் மரத்தை நம்ம வெட்டி பிடுங்கி வேரோடு பிடுங்கி போட்டிருக்கும்போது அது சன் லைட்டில், சூரிய வெப்பத்தில் காயும் இல்லையா, அதுதான் ஸ்கார்ச்சிங். சாக்கிங், சாக்கிங் மீன்ஸ் மூச்சடிக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த மரத்துக்கு மூச்சடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த போயமில் நம்ம மரத்தை வெட்டும்போது அதுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மரத்தங்களையெல்லாம் வெட்டக்கூடாது, மரங்களை கண்டிப்பாக வெட்டக்கூடாது, கில் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.